வணக்கம். நாங்கள் பர்ஃபெக்ட் காஸ்ட்ல இருந்துங்க. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம், ஒரு ஸ்கோடா அக்டோவியாங்க. அக்டோவியா பார்த்தீங்கன்னா ஒரு 8 வண்டி நம்ம கையில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டி, இன்றைக்கி அக்டோவியா மட்டும் ஒரு 6 வண்டி இருக்குது. 6 வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 வண்டி வந்து சன்ரூஃப் இருக்குது, சன்ரூஃபோட இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ லோ பட்ஜெட்டில் சன்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதாவது வண்டி எது கிடைக்கிறது இல்லை, லோ பட்ஜெட்டில் சன்ரூஃப் வந்து எந்த கிடைக்காது. நீங்கள் புது வண்டியாக வாங்க போனாலும் உங்களுக்கு புது வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கும். உள்ளதே டாப் மாடல் தான் போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சன்ரூஃப் வரும். எப்படி பார்த்தா 18 லட்ச ரூபாய்க்கு மேலே தான், 15 லட்சம் 18 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு சன்ரூஃப் வண்டி வருது. இன்றைக்கி நம்ம எல்லா வண்டியுமே 1.5 லட்சம் 1.25 லட்சம் 160 180க்குள்ளே 180லேருந்து 1.25க்குள்ளேயே நம்ம சன்ரூஃப் வண்டி நம்மகிட்ட இருக்குது. எல்லா வண்டியும் தெளிவாக பார்த்தலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு அது ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. ஸ்கோடா அக்டோவியானாலே செலவு வைக்கும் ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய கமெண்ட்ல சொல்கிறாங்க, நிறைய பேர் நம்ம டவுட் கேட்குறாங்க, ஆக்டோவியா உங்களுக்கு செலவு வைக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பயம் படாதீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் எத்தனை வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்ம ஆக்டோவியாக்கு நம்ம தனியாக நிறையா கஸ்டமர் இருக்காங்க, ஆக்டோவியான்னு கேட்குறவங்க இருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கூட ஆக்டிவே நம்ம சொல்கிற நம்பிக்கை இல்லாட்டியும் நீங்கள் ஸ்கோடா ஆக்டோவியா யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக. வெளியில் ஒரு வதந்தி தான், அப்படி வண்டியே வச்சிருக்காதவங்க தான் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. யாராவது ஸ்கோடா ஆக்டோவியா வச்சிருக்கவங்க கேளுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி. அதாவது ஒரு பொருளோட இது கிடைக்காது அப்படி எல்லாமே. அதாவது எங்கிட்ட வாங்குற வண்டிக்குன்னு இல்லை, உங்களுக்கு வண்டி இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோடா ஆக்டிவா எந்த ஒரு ஸ்பேர் வேணாலும் கேளுங்க, எதுவாக தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்விஃப்ட் வண்டிக்கு நீங்கள் என்ன ஒரு ஜாமான் வாங்கினீங்க அதே வேலை தான் இதுக்கு வரும். அதனால வந்து நீங்கள் வந்து விலை எச்சாகும் அப்படிங்க, மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நம்ம வாங்குற எல்லா வண்டிக்கு பார்த்தா சர்வீஸ் வந்து நம்ம சைட்டே மெக்கானிக் இருக்காங்க, நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எந்த வண்டிக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறது. ஏன்னா இந்த ஸ்கோடா ஆக்டிவா பற்றி நிறைய ரூமர் இருக்குது. நம்மளுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா நம்பி எடுக்கலாங்களா ஏன்னா நிறைய பேர் பயப்படுத்துறாங்க அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பயப்பட வேண்டியதும் இல்லை. ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. இந்த சென்சார் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட், சும்மா சிம்பிளான மெக்கானிசம் தான். அதனால நீங்கள் நம்பி தைரியமாக எடுக்கலாம். இங்கே நிற்கிற எல்லா வண்டிக்கு இன்ஜினை வந்து முழுக்க நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு பயத்திலே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் இவ்வளோ. வேற எந்த வண்டிக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த இன்ஜின் கேரண்டி அப்படின்னு நம்ம சொன்னதில்லை. இந்த வண்டிகளுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இந்த வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்கோடா ஆக்டிவா பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், அதுக்கு தான் நம்ம தெளிவுபடுத்திடுறோம். இன்ஜின் சைடு நீங்கள் எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஒரு சில வண்டியில் மட்டும் ஏசி, இப்போ 6 வண்டி நிற்கலாம், ஒரு 4 வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கும். எந்த வண்டி ஏசி ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு 6 ரூபா 8 ரூபாய்க்கு செலவு பண்ணுற மாதிரி தான் நம்ம ஏசி ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சன்ரூஃப் அதே மாதிரி தான். நம்ம வந்து 1,30,000 1,35,000 நம்ம சன்ரூஃப் ஆப்ஷனோட வண்டி கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரூஃப் வந்து ஒர்க்கிங் இருக்காது ஒரு சில வண்டியில். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி விலையில ஒரு 8,000 10,000 நீங்கள் செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் சன்ரூஃப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகளாம் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, சன்ரூஃபோட வண்டியை ரொம்ப விரும்புவாங்க. அதுக்கு நம்ம சன்ரூஃப் போட்டு ஒரு வண்டி எடுத்தால் 15 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா குறைஞ்ச. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் எடுத்து ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்கு மேலே போனீங்கன்னா ஒரு சன்ரூஃப் ஆப்ஷனோட வரும். நம்ம வந்து 1.5 லட்சத்துக்குள்ள நம்ம சன்ரூஃப் வண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி வண்டி முழுக்க கேரண்டியாக இருக்கும். நம்ம வந்து சும்மா ஏனோ தானே அப்படி கொடுக்கறது இல்லை. நம்மகிட்ட வாங்குறவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரியும்னா, நம்ம தனியாக ஒரு செட்டு தனியாக ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கோம். எல்லாமே தரவா தெளிவாக ரெடி பண்ணி தான் நம்ம ஒரு வண்டி கொண்டு போகிறோம். இப்போ ஆக்டிவா மட்டும் 8-9 வண்டி இருக்குது. ஆனால் இப்போ ரெடியில் 6 வண்டி இருக்குது, மீதி 3 வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கும். எல்லா வண்டி ரெடி பண்ணி நாங்கள் தரவா ஒரு 10-50 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தா ஒரு வண்டி நம்ம சேலுக்கு நிறுத்துறோம். அதனால நீங்கள் ஸ்கோடா ஆக்டிவா நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி நம்ம ஒவ்வொரு வண்டி பார்த்தலாம். நான் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு சன்ரூஃப் மாடல் LNK தாங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ABS, ஏர் பேக், அலாய் வீல் வந்துடும். அப்புறம் சன்ரூஃபோட வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2004 மாடல். பேப்பர் ஆல்ரெடி 2028 வரைக்கும் கரண்ட் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இல்லை, எல்லா வண்டியுமே 18லேருந்து 20 கேரண்டியாக கிடைக்கும். அப்படி உள்ள பார்த்துக்கலாம். அப்படி நீட்டான இன்டீரியர், ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இருக்கா. செட்டு இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஆல்டோ எடுக்கிற காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்கோடு இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியான வண்டி தான் அது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பேர் ஏதாவது வேணா கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு முன்னே தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம். நீங்கள் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை வண்டி கம்ப்ளைண்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரே நிமிஷம், நீங்கள் என்னென்னா, நான் என்னடா இந்த வண்டி ரொம்ப இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஒரு என்ன சொல்ற, ஒரு கொண்டாட வேண்டிய வண்டியை வந்து எல்லாம் பயத்திலே வந்து விட்டுறாங்க அப்படிங்கிறதா. இந்த வியூவில் பாருங்க, இப்படி ஒரு வண்டி வந்து நம்ம ஒரு 1,40,000 1,30,000 ஃபுல் ஆப்ஷனோட கிடைக்குது. ஒரு 2005 ஒரு ஆல்டோ வாங்கினா என்ன விலைக்கு வாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வண்டி அது லுக் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஓட்டுறக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும். ஒரு 1970-80 காலகட்டத்தில் வந்த ஒரு அம்பாஸ்டருக்கு என்ன ஒரு பாடி ஹெவி பில்ட் குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டியில் இருக்கும் வண்டி. நான் இந்த ஒரு வண்டி மட்டும் சொல்லிங்க, நான் எல்லா ஆக்டோவியா தான் சொல்கிறேன். ஏன் இந்த வண்டி நான் இவ்வளோ பேசுனா, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுலேருந்து ஆக்டோவியா மேலே ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே. அதுக்காக நான் இவ்வளோ தூரம் இல்லைன்னா எந்த வீடியோ நம்ம இவ்வளோ தூரம் பேசவே மாட்டோம். இது பாருங்க, 4 டயரும் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு ABS, ஏர் பேக்கு, அலாய் வீல் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். அதே மாதிரி வண்டியில் கம்பெனியோட வரும்போது என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியில்.
வண்டி ரொம்ப ஒரு ஜென்யூனா இருக்கு. இப்போ இது ஒரு வண்டியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்டோவில் போகிறக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மைலேஜ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டின்னு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லா ஸ்கோடாமே பார்த்தீங்கன்னா ஷியூராக 18 கிடைக்குங்க மைலேஜ். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் இந்த எல்லா வண்டிக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க. சரிங்களா? இதுவாக இல்லை, நான் இன்னைக்கு எப்பவுமே காலகாலமாக நம்மகிட்ட ஆக்டிவே இல்லாத டைமே இருக்காது. எப்பவுமே நம்மகிட்ட ஒரு குறைஞ்ச 2 ஆக்டிவ் 3 ஆக்டிவ் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா வண்டியுமே ரொம்ப தரமான குவாலிஃபைடான வண்டி தான். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது உங்களுக்கு இதில் வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுது, எல்லாமே ஒரு சில்வர் மாதிரி தெரியலாம். ஒவ்வொன்றும் ஒரு கலர். அந்த லாஸ்ட் நிற்கிற வண்டிக்கு முன்னாடி நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர், ஒரு 3 சில்வர் கலர். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர். உங்களுக்கு அந்த வண்டி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டோட வந்துடும். 2004 மாடல். பேப்பர் ஆல்ரெடி 28 வரை கரண்ட் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே டீசல் வண்டி தான். அதுல இது ஒரு டீசல் வண்டி தான். சன்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 10 ரூபா செலவுன்ற மாதிரி சன்ரூஃப் ஒர்க்கிங்லேயே வந்துடும். வேற இதுல எந்த ஒரு சின்ன செலவோடு கிடையாது. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்டி பார்த்தா 1,40,000 இருக்கிற கண்டிஷன் கொடுத்தலாம். சன்ரூஃப் என்ன ஒரு சின்ன ஒரு 10 ரூபா செலவு, ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல எல்லா ஆப்ஷனும் ஒரு 20 லட்ச ரூபா வண்டிக்குள்ள வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எல்லாமே வந்துடும். இன்ஜினுக்கு முழுக்க நம்ம கேரண்டி கொடுத்துடலாம். 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நான் எல்லா வண்டிக்கு இதே மாதிரி பேச நினைக்க வேண்டாம். இந்த வண்டிக்கு என்ன சொன்னா அதான் எல்லா வண்டிக்குமே. நம்ம அடுத்து பார்க்க போது ஒரு ஸ்கோடா ஆக்டிவா. இது வந்து 2008 மாடல். இது 2 ஓனர். பேப்பர் வந்து 5 வருஷம் கரண்ட் வந்துடும். 2030 வரை கரண்ட் வந்துடும். இன்சூரன்ஸ் கஸ்டமைசேஷன் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஆக்டிவா. இப்போ 2020க்கு மேல வந்து ஆக்டிவால ஒரு பெயிண்ட் ஷேட் வந்துருக்கும். இந்த கலர் உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு அக்யூரேட்டா தெரியுமான்னு தெரியல. இது ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். வண்டி ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வண்டியில் நான் ஒரு 5000 கிலோமீட்டர் நான் ஓட்டிருப்பேன். இது வந்து இதுல எந்த ஒரு செலவும் இல்லை. சன்ரூஃப் கூட எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. அப்படியே கிட்ட வந்து பாருங்க. ஃப்ரண்ட் 2 டயர் ஒரு 3/4 பட்டன் இருக்குங்க. பேக் 2 ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இது அதே மாதிரி ரொம்ப தரமான வண்டிங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்ல உங்களுக்கு அலைவில் பர்பிள் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ள சீட் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ரெக்ஸின் மாதிரி இல்லாம லெதர் மாதிரி இல்லாம ரெண்டுக்கும் சேராம இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பவர் ஸ்டீரிங். இது அதே மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏசி ஒர்க்கிங்லேயே இருக்குங்க. என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எல்லாமே ஒர்க்கிங்ல வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்கு. நம்ம ஒரு சில வண்டிக்கு சொன்னோம் சன்ரூஃப் வேலை செய்யணும் அப்படின்னு. இதுல அந்த ஆப்ஷன்ல இல்லைங்க, எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. உங்களுக்கு வெயில் நிற்கிறது உங்களுக்கு சரியா தெரியாது. நான் பார்த்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்ல நம்ம தெளிவாக போட்டுருப்பீங்க, அதையும் பார்த்துக்கலாம். இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி நம்ம 2 வருஷம் இருந்த வண்டி தான். நம்ம கஸ்டமர் நம்ம இந்த வண்டி வாங்கிட்டு ரிட்டன் கொடுத்து நம்ம லாரா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் சேம் சன்ரூஃப் வண்டி ஒரு லாரா வச்சிருந்தோம். அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வண்டிக்கெல்லாம் இன்ஜினுக்கு வந்து நான் குறைஞ்சது 50,000 கிலோமீட்டர் கேரண்டி கொடுப்போங்க. அந்த அளவுக்கு தெளிவான இன்ஜின். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ஓட்டினங்காட்டில் சொல்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின். இது அதே மாதிரி அப்படியே ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்காக வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடலுங்க. 2008 2 ஓனர். 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல வந்துடும். இது ஒரு டீசல் வண்டி தான். இதுவும் அதே மாதிரி மைலேஜ் வந்து 18 20 வரைக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரே இன்ஜின் தான், ஒரே மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். 18 குறையிலாம கிடைக்கும். இந்த வண்டி உங்களுக்கு வண்டி லக்ஸரியாகவும் இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் கம்மி, மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தா 1,85,000 வருங்க. சன்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு. ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய்வில், சன்ரூஃப், சென்ட்ரல் லாக்கு என்ன ஆப்ஷனுக்கு எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு. 1,85,000 இந்த வண்டி கிடைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு ஸ்கோடா ஆக்டிவா தான். இது வந்து 2005 மாடல், 2 ஓனர். இது பேப்பர் 2030 வரை கரண்ட்ல வந்துடும். மற்ற வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்காது. இல்லை இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு. நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு காலேஜ் பசங்க ஓட்டின வண்டி. அதே மாதிரி வண்டி ஹெட்லைட்லாம் ஸ்மோக்லாம் போட்டு ரொம்ப நல்லா, அதான் ஜென்யூனா ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு ஜென்யூனா இருக்கும். உள்ள ரூஃப்லேருந்து எல்லாமே மாற்றிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்லேயே வந்துடும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. வெயிலுங்க தெளிவாக காட்ட முடியல. நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் தெளிவாக. இப்போ ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா ஆல்டர் பண்ணியிருக்காங்க தெளிவாக. ரொம்ப நீட்டா இருக்குங்க. இது வந்து ஒரு 2005 மாடலுங்க. பேக் சீட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2005 மாடல். உங்களுக்கு 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட் வந்துடும். ப்ளஸ் இன்சூரன்ஸ் 2025 நவம்பர் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷனுக்கு தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். ஒரு சன்ரூஃப் வண்டி உங்களுக்கு பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி உங்களுக்கு 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். சன்ரூஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஒர்க் ஆயிரும்.
வேற எந்த ஒரு குறை இல்லைங்க. சன்ரூஃப் ஒன்று தான் குறை. கொஞ்சம் மாடல் கம்மியாகும் போது அது உள்ள பூரா ஒயரிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 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 இரும்பு கம்பி மாதிரி வரும். அந்த கம்பியெல்லாம் கட் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி ஒர்க் ஆகுறதில்ல. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒர்க் ஆகுறது இல்லை. நம்ம அதை மாற்றிருக்கு மட்டுமே 10 ரூபாய்க்கு செலவாகுது. வெளியூட்டின்னு வச்சு வருங்க. நம்மளோட ஒரு 10 ரூபாயில வந்து செஞ்சுக்கலாம். 10 ரூபா சன்ரூஃப் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க 10 ரூபா வச்சுக்கலாம். வேற இந்த வண்டி அடுத்து பார்க்க போகிற ஆக்டிவா பார்த்தீங்கன்னா 2006 மாடல், 2026 அக்டோபர் வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது. ஒரு டீசல் வண்டி தான் இது. வண்டி ஃபுல் ஆப்ஷன் ஏபிஎஸ் ஏர்பேக் அலையில் வந்துடும். சன்ரூஃப் மட்டும் ஒர்க்கிங் இருக்காது. அதுக்கு மட்டும் ஒரு 10 ரூபா நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது மாதிரி செலவு பண்ணோம்னா சன்ரூஃப் ஒர்க்கிங் இருக்கும். அப்படியே அவுட்டு பார்த்து நீட்டாக இருக்கும். அதான் நம்ம சொல்கிற பட்ஜெட்டுக்கு வண்டி 100% கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆல்ரெடி கரண்ட்லேயே இருக்குங்க. இங்கே மொத்தம் இந்த 6 வண்டியில் பார்த்தா ஒரு வண்டி 2 வண்டி தான் கரண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா வண்டியும் ஆல்ரெடி கரண்ட்லேயே இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடலு, பேப்பர் 26 அக்டோபர் வரை கரண்ட்ல இருக்கு. டீசல் வண்டி 1,30,000 இந்த வண்டி கொடுத்தலாங்க. 35 வந்து சொல்லியிருந்தோம். வண்டி நிறைய இருக்கு. வண்டி 1,30 கொடுத்துடலாங்க ஃபைனலாம். இது வந்து சன்ரூஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவுன்ற மாதிரி இருக்கும். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நம்ம இப்படியே ஓட்டிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து பார்க்க போது ஒரு 2008 மாடல் ஸ்கோடா ஆக்டிவா. இது பார்த்தீங்கன்னா 2008 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு. பேப்பர் 28 ஜூலை வரை கரண்ட்ல இருக்கு. இது ஒரு டீசல் வண்டி தான். இது வந்து ஒரு லைட் கிரே கலர் மாதிரி வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இது 3 ஒரே கலர் மாதிரி தெரியும். ஆனால் இது சில்வர். இது வந்து ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். மைல்டான கிரே மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பாருங்க. இது வந்து இந்த அடுத்து பார்க்க ஒரு 2 வண்டி கூட சன்ரூஃப் வராது. இது முன்னாடி பார்த்த 4 வண்டி சன்ரூஃப் வண்டிங்க. இந்த 2 வண்டி கூட சன்ரூஃப் வராது. அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இது எந்த ஒரு சின்ன வேலையும் இருக்காது. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சன்ரூஃப் மட்டும் வராது. மற்றபடி ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும். செட்டு ஆர்டரில் இருக்கும். ஒர்க்கிங் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொருள் ஒவ்வொன்றுக்கும் வந்து லைஃப் நல்லா வருங்க. அதாவது மற்ற வண்டிமா சீக்கிரம் டக்குன்னு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. பொருளோட தரம் வந்து நல்லா இருக்கும். வண்டி வந்து ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் தான் டச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்டே இருக்குங்க. இது ஒரு டச்சப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நீட்டான கண்டிஷன் இருக்கு. இது வந்து கலர் வந்து ஒரு கோல்டுக்கும் சேராது. அது ஒரு பீச் மாதிரி இருக்காதுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரே ஷேடில் வரும். வண்டி நல்லா இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2008 மாடலு சிங்கிளான வண்டி. பேப்பர் 20 வரை கரண்ட், 28 ஜூன் வரை கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தா 1,50,000 இந்த வண்டி கொடுத்தலாங்க. பேப்பர் 5 வருஷம் கரண்ட், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. மைலேஜ் 18 கிடைக்கும். 1,50,000 கொடுத்தலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போது ஒரு 2005 மாடல் சிங்கிளான வண்டி. பேப்பர் இது 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரே ஓனர்ல இருக்கு. கஸ்டமர்ஸ் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி நம்ம இதே ரேட் வந்து பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம். வண்டியில் வேற எந்த ஒரு சின்ன வேலை கூட இருக்காது. வண்டி ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து அலாய்வில் மட்டும் வராதுங்க. வண்டி நம்பர் நல்ல நம்பருங்க. புதுக்கோட்டை நம்பர் TN 55 144 வண்டி நம்பர். அப்படின்ட்டு பார்த்துக்கலாமா. இப்போ காமிச்ச எந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜரான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு செட் இருக்கும் வண்டியில். அப்படின்ட்டு ரொம்ப நீட்டாக, அதாவது நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குங்க வண்டி. நீங்கள் இந்த ரேஞ்சில் மிஞ்சி போகிற ஒரு ஆல்டோ வாங்கலாம். ஆல்டோட இன்ஜினோட கெப்பாசிட்டி அது அப்படியே டபுள் மடங்கு வரும் உங்களுக்கு. சீட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2005 மாடல் சிங்கிள் ஓனர். பேப்பர் 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. வண்டியில் எந்த ஒரு சின்ன வேலை இல்லை. எல்லாமே வேலை செஞ்சுதான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஜின் சைடு ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது. 1,40,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் வண்டி தான். பேப்பர் உங்களுக்கு 5 வருஷம் கரண்ட் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த 6 வண்டியும் பார்த்தா இன்ஜின் ரொம்ப தரமான கண்டிஷன் இருக்குது. எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வண்டி ஏதாவது ஃபியூச்சராக ஏதாவது சர்வீஸ் எதுனாலும் நீங்கள் என்னையே கான்டாக்ட் பண்ணலாம்.
நம்ம எதாக இருந்தாலும் பொருள் வேணால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா வண்டிக்குமே பர்ஃபெக்ட் காஸ்ட்டில் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் ரேட் தான், ரேட்டில் எந்த ஒரு பார்கின் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இந்த வண்டியும் இனிமேல் எப்போவுமே வந்து ரேட் நம்ம 100% ஃபிக்ஸட் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக ரேட்டாக இருக்கும். நான் அளவுக்கு செக் பண்ணி பாருங்கள், வண்டியோட குவாலிட்டியும் பாருங்கள். ரெண்டுமே நம்ம வெறும் விலை மட்டும் கம்மியாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது, குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ரெண்டுமே இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா வண்டியுமே ரொம்ப தரமான வண்டிக்கு தான், ரேட் ஃபிக்ஸட் ரேட் தான். லோன் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லா வண்டிக்கும் ஒரு பாதிக்கு பாதி நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு ரேஞ்ச் இருக்கவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். வெளியூர் வரவங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆஃபீஸ் வந்து திங்கள் டு சனிக்கிழமை காலையில் 9 to நைட் 7 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கு மட்டும் காலைல 9 to மதியம் 2 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குது. அதே எப்போனா வந்து பார்த்து வண்டி எடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம்.